இப்படி மாமா வேலை பார்க்குற இடத்துக்கே வந்து நின்றுக்கிட்டு என்னை வேலை செய்யவோ விடாம பேசாமையே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் பொண்டாட்டி? உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பாடு தானே கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு வைக்கும்? இது இங்க நிறைய பேர் இருக்காங்களே. இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதனால நமக்கு என்ன பிரச்சனை? சரி, என்ன இது புதுசா சாப்பாடலாம், அதுவும் எனக்காக? நீ என்னைக்குமே இப்பெல்லாம் பண்ணது கிடையாது, இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? சொல்ல பாப்போம். இனிமே நான் தானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேனும். எல்லாத்தையும் பாத்துக்கிறணுமா? எல்லாத்தையும் உங்களை. ஓ, என்ன பாத்துக்க போறீங்களா? அப்போ நீங்க இப்பதான் ஃபார்ம்க்கே வர்றீங்க அப்படித்தானே? ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல நமக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் நான் தானே உங்களை நல்லா பாத்துக்கிறணும். இத்தனை நாள் எங்க அம்மா தான் சமைச்சு கொடுத்துருந்தாங்க. ஆனா இனிமே இன்னையில இருந்து நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐயோ, இவ சமைச்சு கொண்டு வந்திருக்காளா? இவ சாப்பாடு கொண்டு வந்த அதிர்ச்சியில இருந்தே நான் இன்னும் மீண்டு வரல. இப்ப என்னடானா இவ சமைச்சு வேற கொண்டு வந்திருக்கா, அதை நான் சாப்பிட வேற செய்யணும். வீடா இருந்தாலும் தெரியாது, போலீஸ் ஸ்டேஷன் வேற, 4 பேர் பார்த்தா நம்ம மனம் கப்பல் ஏறி போயிருமே. அதுவும் இந்த விக்னேஷ் வேற குறுகுறுன்னு பாக்குறான். அவங்கிட்ட வேற நான் நிறைய பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். அவனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நாம டம்மி பீஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவானே. சொல்லுங்க. என்னங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கவா? உனக்கு எதுக்குமா கஷ்டம், நீ வீட்டுக்கு போ, நான் எடுத்து வச்சா சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, நான் தான் எடுத்து வைப்பேன். நான் சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்க ரியாக்ஷனை பார்க்க வேணாம். ரியாக்ஷனை பார்க்க போறாளா? இங்க பாரு சொல்லும், இது போலீஸ் ஸ்டேஷன், இங்க ரொமான்ஸுக்குலாம் இடமே கிடையாது. தயவு செஞ்சு நீ போமா, நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு என்ன ரியாக்ஷனை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா, நீ சமைச்சத வீட்டுல தானே வச்சிருப்ப. நான் ஈவினிங் வந்து சாப்பிட்டு காமிச்சு உனக்கு என்னோட ரியாக்ஷன் என்னன்னு நீ பாத்துக்க. என்ன வளர்றீங்க? நான் வளரலையே, நான் தெளிவா தானே பேசுறேன். இல்ல, வளர்றீங்க. இப்ப நான் சாப்பாடு செஞ்சிருக்கேன், நைட்டுக்கு டிஃபன் செய்ய போறேன். ஓ, நைட்டுக்கும் அப்ப நீ தான் செய்ய போறியா? ஆமா, நான் தான் செய்ய போறேன். இன்னும் ஒரு வாரத்துல எல்லா சமையலையும் கத்துக்கிட்டு என் அம்மா என் அண்ணிக்கெல்லாம் டஃப் கொடுக்க போறேன். இன்னைக்கு நான் செத்தேன்னு நினைக்கிறேன். எல்லா நேரமும் என்னை இவகிட்ட இருந்து காப்பாத்துறீங்க, இன்னைக்கு மட்டும் ஏன் காப்பாத்தாம விட்டுட்டீங்க? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வையுமா, என் தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? என்ன சார் லஞ்சா? அட அருண், என்ன சார் லஞ்சா? ஆமா அருண், எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா என்ன? அப்படிலாம் இல்ல அருண், நீ வீட்டுக்கு போனேன்னு தானே சொன்ன. பரவாயில்ல, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வா. என்ன சார் நீங்க பக்கத்திலேயே டிஃபன் பாக்ஸ வச்சுக்கிட்டு யாராவது வீட்டுக்கு போவாங்களா? என்ன பூ மாதிரி நாங்களும் சாப்பிட வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னது? நீங்களும் உட்காருங்க, உங்களுக்கும் எடுத்து வைக்கிறேன். நான் 2 பேருக்கு ஏத்த மாதிரி தான் சாப்பாடு கொண்டு வந்தேன், அதுவும் என் கையால சமைச்சு. என்னது, உங்க கையால சமைச்சிங்களா? ஆமா, என் கையால தான் சமைச்சு, அதுவும் முத இன்னைக்குதான் சமைச்சிருக்கேன். எப்படி வந்து சிக்கி இருக்கேன்னு பாத்தியா? உங்க மைண்ட் வைஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா ஓடி. என்ன சார் சொல்றீங்க? அப்போ நான் இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாடா, போடா போய் தொலைடா. ஆமா, இவ சொல்றது சரிதான். சும்மாவே வீட்டுல ஒருத்தி சமைச்சு போட்டதையே சாப்பிட முடியாம தொண்டைக்குள்ள போகுது, பதி வெளியே வருது. இப்ப இவங்க வேற இன்னைக்குதான் புதுசா சமைச்சு வேற கொண்டு வந்திருக்காங்களாம். சாரைக்கு பார்த்துக்கிட்டோம், நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எப்படி? இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதானே, 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தானே, அப்புறம் எப்படி இருக்க போகுதுங்க? இல்ல பரவாயில்ல, அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குருவான். எல்லாரும் வீட்டுக்கு தானே போற? ஆமா சார், ஆமா. எனக்காக என்னோட ஒய்ஃபும் அங்க சிக்கன் மட்டன் எடுத்து நிறைய சமைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னான். நானும் போய் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? ஐயோ, பிரச்சனை எல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. நான் சிக்கன் மட்டன்லாம் சமைக்கல, சும்மா சாதாரணமா வெஜிடபிள் தான் சமைச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இல்ல, அதனால இன்னைக்கு சமைக்க கூடாது, அதனால வெஜ் தான் சமைச்சிருக்கேன். நான்வெஜ் சமைச்சிட்டா இருக்கும்.
நல்ல வேலை வெஜ்ஜு சமைச்சு கொண்டு வந்திருக்கா. நான்வெஜ் மட்டும் சமைச்சு கொண்டு வந்திருந்தானா இன்னையோட எனக்கு நான்வெஜ் சாப்பிடுற ஆசையே போயிருந்திருக்கும். நான் கூட என்னோட மாமியார் தான் சமைச்சு இவட்ட கொடுத்து விட்டுருக்காங்கன்னு நினைச்சு ஆசையா சாப்பிட வந்தேன். இவ என்னடானா இவளே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாளே. இப்ப நான் என்ன பண்றது? சாப்பிடவா அப்படியே ஓடிடுவோமா? என்ன அருண், நீங்க வீட்டுக்கு போல? இதோ கிளம்பிட்டேன் சார். அருண், நீங்க உட்காருங்க. விஜி கிட்ட நான் பேசிக்கிறேன். மட்டன் சிக்கன் தானே, நீங்க வீட்ல போய் கூட சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நானே என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். உங்களோட 2 பேரோட ரியாக்ஷன் என்னன்னு நான் பார்க்க வேணாம் ப்ளீஸ். எனக்காக இன்னைக்கு என் கையால இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்களேன். விதி யாரை விட்டுச்சு? இன்னைக்கு இவங்க சமைச்சதை சாப்பிட்டு போய் சேரணும்னு இருக்கு போல. அதனாலதான் இப்படிலாம் நடக்குது. உன்னதான் நான் அப்பயே போன்னு சொன்னேனா இல்லையாடா? ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? நான் தான் இந்த தொல்லையில மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன்னா இப்ப நீயும் சரி வா. விதி யார விட்டுச்சு? வந்து உக்காந்து சாப்பிடு. அப்புறம் பாப்பா இருக்கம்மா போய் சேர்றமான்னு. சரி, நான் எடுத்து வைக்கிறேன். ஆ வையுமா வையி. சார் என்ன சார் இதெல்லாம்? இருடா இருடா, எனக்கும் ஆச்சரியமா தாண்டா இருக்கு. நானும் சமைச்சு கொண்டு வந்திருக்காங்கவும் சும்மா சாதம் சாம்பார் அப்பளம் பொரியல்னு கொண்டு வந்திருப்பான்னு நினைச்சேன். இவ என்னடானா விதவிதமா சமைச்சு கொண்டு வந்திருக்காளேடா. இதை சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு எதுவும் சேராம போயிட போகுதுடா. சார் எனக்கு பயமா இருக்கு சார், என்ன விட்டுருங்க, நான் இப்படியே ஓடி போயிடுறேன் சார். லூசு போயிடு. நான் தான் முன்னாடியே என்னடா சொன்னேன், இந்த பக்கமா விழுந்து ஓடிடுன்னு சொன்னேனா இல்லையாடா? வம்ப வந்து நீயே மாட்டிக்கிட்டு இப்ப என்னடானா என்ன வம்பல மாட்டி விட பாக்குற? உட்காந்துட்டேல, ஒழுங்கா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் எந்திரிக்கணும். சார் இதை காலி பண்றதுக்குள்ள நான் காலி ஆயிருவேன் போல சார். என்ன 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. அப்புறம் சூடு ஆறி போயிரும். சாப்பாடும் நல்லா இருக்காது. சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சீக்கிரமா சாப்பிடுங்க. ஆமா ஆமா, சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா போய் சேர்ந்துருவோம். சார் இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை சார். உங்க பொண்டாட்டி சமைச்சு கொடுத்தாங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. எதுக்கு சார் தேவையில்லாம என்னையும் உட்கார வச்சு என் உயிரை வாங்குறீங்க? அடி செருப்பால நாயே. என்ன சார் திட்டுறீங்க? என்னென்ன, நான் சொன்ன நேரத்துக்கு நேரம் நீ கிளம்பியிருந்தா வீட்டுக்கே போய் சேர்ந்திருக்கலாம். அழகா பொண்டாட்டி சமைச்சதை சாப்பிட்டு பேசாம இருந்திருக்கலாம்லடா. இப்ப பாரு, நீயே வந்து வாண்டடா மாட்டிக்கிட்டு என்ன இப்ப கோத்து விடுறியா? ஒழுங்கா சாப்பிட்டு எந்திரிக்கணும், இல்லைன்னா என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படும். உங்க பொண்டாட்டி மனசு கஷ்டப்பட்டா எனக்கு என்ன? கஷ்டப்படலைன்னா எனக்கு என்ன சார்? அவங்க மனசு கஷ்டப்படுன்றதுக்காக என் உயிரை என்னால தியாகம் பண்ண முடியாது சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு பொண்டாட்டி. எல்லாரும் ஒரு பொண்டாட்டி தாண்டா வச்சிருப்பாங்க. இப்ப 10-15 பொண்டாட்டியா வச்சிருப்பாங்க. நீ பேசுறது கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்காடா? சார் என்னாலவே சொன்னேன், எனக்கு வேற இப்பதான் கல்யாணம் வேற ஆயிருக்கு. என் பொண்டாட்டி பாவம் சார். என் பொண்டாட்டியும் பாவம் தாண்டா. எனக்காக ஆசாசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கா. அவ சமைச்சதை சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும். இல்லைன்னு வச்சுக்க கரெக்டா காலை வெட்டி போடுவேன். சார் உங்க பொண்டாட்டி சமைச்சதை பேசாம அந்த கிரிமினல் விக்னேஷுக்கு கொடுத்துருமா? அதை சாப்பிட்டு செத்து போட்டு. ஏண்டா அவனை சாப்பிட வச்சு எனக்கு கொலை கேஸ்ல மாட்டி விடலான்னு பார்த்து நீ ப்ரொமோஷன் வாங்கணும்னு பிளான் போட்டு அப்படித்தானே? சார் இல்ல சார், இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். அப்ப என் உயிர் எனக்கு முக்கியம் தானே சார். இதெல்லாம் போனா யாரும் அழுக போறா? விஜய் பிள்ளை சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்டு போய் சேருவோம் வா. பாரு மோர்லாம் வச்சிருக்கா, நல்லா சாப்பிட்டு தெம்பா. அருண், நீ இன்னைக்கு பரலோகம் போகணுன்றது அந்த சித்திரகுப்தே முடிவு பண்ணிட்டாரு போல. என்னங்க இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி சாப்பிடுவீங்க? சீக்கிரமா சாப்பிடுங்க. இப்ப நான் சாப்பாடு போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. மனசனை காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம், ஆனா சாப்பாடை காக்க வைக்கவே கூடாது. சீக்கிரம் சாப்பிடுங்க. சரிங்க மேடம், நாங்க சாப்பிடுறோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இப்பதான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள எப்படி டேஸ்ட் சொல்ல முடியும்? என்னங்க நீங்க? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு தான் பதம். ஒரு சோறு வெந்துருச்சா வேகலையான்னு நாங்க எடுத்து பார்த்து சாப்பாடு செய்யலையா என்ன? அப்புறம் குழம்புக்கு கையில தான் ஊத்தி டேஸ்ட் பாக்குறோம். அப்பம்போது எங்களுக்கு தெரியலையா என்ன? அது மாதிரி நீங்க சாப்பிட்டுருக்கீங்களே, உங்களுக்கு தெரியல? ஏமா அதெல்லாம் உங்களோட டேலண்ட், அதெல்லாம் எங்களுக்கு வராது சரியா? இந்த ஒரு சோறை பாக்குறது, ஒரு சொட்டை ஊத்தி டேஸ்ட் பாக்குறது, இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆமா ஆமா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. போட்டதை தின்னம்மா போனம்மான் இருந்தா அதுவே பெரிய விஷயம். ஆமா, விஜய் எப்படி இருக்கா? நான் அவளை கேட்கவே இல்லை. அவ நல்லா சமைக்கிறாளா? உங்களை நல்லா பாத்துக்கிறாளா? நல்லா பாக்குறான். இல்ல சார், நல்லா பாத்துக்கிறான்னு சொன்ன. அது நில்றி. என்ன நீ? ஆமா, உங்க
உங்க அவரு நீங்க சமைச்ச சாப்பாட சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாரு? அதானே நீங்க சமைச்ச சாப்பாடுன்னு இழுக்கிறீங்க. நீ செஞ்ச சாப்பாட சாப்பிட்டு என்ன சொன்னாருன்னு கேளுங்க. அதை தாண்டி கேட்கிறேன் லூசு கிறுக்கி. அவரு என்ன சொன்னாரு? நல்லா இருக்குன்னு சொன்னாரு, நீ சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு, டேஸ்டா இருக்குன்னு சொன்னாரு. ஏன் அண்ணி இப்படி வாய பொளக்குறாங்க? என்னாச்சு அண்ணி? உண்மையை சொல்லுடி. நீ கொண்டு போன சாப்பாட அவர் சாப்பிட்டாரா? நல்லா இருக்குன்னு வேறையா சொன்னாரு. ஆமா அண்ணி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அவர் வீட்டுக்கு வரவும் நீங்களே கேளுங்க. ஏண்டி அறிவு கட்டவளை, ஏன் எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? வை டென்ஷன்? லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஏண்டி உன் பக்கத்துலயே தானடி நானே நின்னுக்கிட்டு இருந்தேன். எப்படி இந்த வேலையை பார்த்த? என்ன வேலையமா பார்த்தேன்? நான் பேசாம சமைச்சு என் ஆத்துக்காருக்கு கொண்டு போய் கொடுத்து அவரை சாப்பிட விட்டு அழகு பார்த்துட்டு வரேன். நான் என்ன வேலையை பார்த்தேன்? உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே. டப்பாவி, அப்போ அந்த பிள்ளைய சாப்பிட விட்டு கொடுமைப்படுத்திருக்க நீ. என்ன மம்மி சொல்ற? நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. சாப்பிட வச்சு நான் கொடுமைப்படுத்தினா? அவரை சாப்பிட வச்சு நான் அழகு பார்த்துட்டு வரேன். நான் ஆசாசையா செஞ்சத அவர் எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுருக்கான்னு தெரியுமா? அதங்க உனக்கு தெரிய போகுது. நீ வந்து பார்த்தா தானே உனக்கு தெரியும். அவரும் அருணும் அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. நான் அந்த இடத்துல இருந்து என் கண்ணால பார்த்தேன் தெரியுமா? நீ என்னடானா சாப்பிட வச்சு கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லியிருக்க. பாவி பாவி, அடங்காத சிறுக்கி. உன் பக்கத்துல நான் இருக்கும் போதே நீ இந்த வேலையை பார்த்திருக்கேடி. என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அவருக்கு சாப்பாடு கொண்டு போறேன்னு. அப்புறம் என்ன வேலையை பார்த்தேன்? ஏன் நீ உங்களுக்கு ஏதாவது புரியுது? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. சரி நீயே சொல்லு. அப்படி நான் என்ன வேலையை பார்த்தேன்? அழகா நீ சொல்ல சொல்லதான் சமைச்சேன். இன்னைக்கு முதல் நாள் சமைச்சது அவரு அற்புதமா இருக்குன்னு வேற சொல்லிட்டாரு. இனிமே டெய்லி நாங்க சமைக்க பாரு. வேணாண்டி, வேணவே வேணாம். நீ இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் கிச்சன் பக்கம் எட்டி பார்க்க கூடாது. அப்படி எட்டி பார்த்தேன்னு வச்சுக்க, 2 காலையை வெட்டி சூப்பு வச்சு விடுவேன். அண்ணி 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 பண்ணி எனக்கு என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏண்டி சாப்பாடுல உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்க, குழம்புல மிளகாத்தூள் அள்ளி கொட்டி வச்சிருக்க. எப்படி இந்த வேலையை பார்த்த? ஏண்டி இதை மனுஷி சாப்பிட முடியுமாடி? உன் அன்னிக்காரி வேற மாசமா இருக்கா. அதை திண்டுபிட்டு இன்ன வரைக்கும் வேணும் வாந்தி எடுத்துட்டு இப்ப தாண்டி வந்து உட்காந்துருக்கா. கரெக்டா தானடி உப்பு எடுத்து கொடுத்தேன், கரெக்டா தானே மிளகாத்தூள் எடுத்து கொடுத்துருந்தேன். அம்மா நீ தானம்மா சொன்ன எடுத்து கொடுத்த உப்பு பார்த்துதான் என்னமோ கூட கொஞ்சம் சேர்த்து போட்டா நல்லா இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம மிளகாத்தூளும் கொஞ்சமா தான் கொடுத்தேன்னு சொன்னேன். அதனாலதான் ஒரு 4 கரண்டி சேர்த்து போட்டுட்டேன். ஏண்டி பத்தலன்னா ஒரு 1/2 கரண்டி 1 கரண்டி கூட சரின்னு வச்சுக்கலாம். 4 கரண்டி அடி போயிட சொன்னாங்க உன்னைய. அது மட்டும் இல்லாம உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்கடி நீ. என்னம்மா சொல்ற? அப்ப நான் செஞ்ச சாப்பாடு நல்லாவே இல்லையா? இதெல்லாம் சாப்பாடே கிடையாதுடி, அப்புறம் எப்படி நல்லா இருக்கும்? ஐயோ அவர் பாவம், எப்படி இந்த உப்பையும் உரப்பையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. பாவண்டி அந்த புள்ள ராவும் பகலும் பாடாப்பட்டு வேலை பாக்குது. அதுக்கு ஒரு வாய் சோறு நல்ல சோறு அவனால கொடுக்க முடியுதா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லட்சணம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதாண்டி. சரி விடுங்க அத்தை, இப்பதானே முத சமைச்சிருக்கா. இனிமே நம்ம சொல்லி கொடுத்தா அப்பப்ப எல்லாத்தையும் பழகிக்கிடுவா. எல்லாரும் என்ன பழகிக்கிட்டா வந்தோம்? இல்ல இல்ல, பழகி கொடுத்தா பழகிக்க போறா. நீ பேசாத பிரியா. நீ குடுக்குற செல்லம் தான் இவளுக்கு. எப்ப தப்பு பண்ணாலும் அப்புறம் பாத்துக்கலாம் விட போய் தான் இவளுக்கு குளிர் விட்டு போச்சு. ஏண்டி கட்டிக்க போற புருஷனுக்கு அது செஞ்சு கொடுக்கணும் இது செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. ஏம்மா அடம் பிடிக்க தெரியணுமா? இப்படி பாக்காதம்மா கிட்ட என்ன பார்வையிலேயே எரிச்சிருவ போல. என்னால அதை பண்ண முடிஞ்சா நிஜமா பண்ணிருவேண்டி. என்ன பண்ணி தொலைக்கிறது? பெத்துட்டமேனு பேசாம இருக்கேன். ஏன் பெக்கலனா பேசுவியோ? வழக்கு மாதிரி பிஞ்சு வேறும். சரி விடு, கோவப்படாத. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். அப்படி பாப்ப உன்னை பார்க்க விட்டா தானே. ஆமா, என்னோட கனவை கலைச்சிடாத. என்னோட வருங்கால புருஷனுக்காக ஆசாசியா சமைக்க கத்துக்கணும்னு நான் சபதம் போட்டிருக்கேன். அதை நீ கெடுத்துறாத. ஆமா, இவ பெரிய பாஞ்சாலி சபதம் போட்டிருக்கா. போடியாகிட்டு இன்னொரு பக்கம் நீ கிச்சன் பக்கம் எட்டி பாரு. நான் சொன்ன மாதிரி 2 காலையை வெட்டி சூப் வைக்கல. ஏன் பேரு அபிராமி இல்லடி. இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இந்த அம்மா இந்த கத்திட்டு போகுது. ஏன் நீங்க முதல்ல சமைக்கும் போது எல்லாத்தையும் கரெக்டா போட்டீங்களா என்ன? இல்ல குமாரி, நான் சொல்றத கேளு. நம்ம பாக்குறத வச்சு நம்ம செய்யறத வச்சுதான் கத்துக்குருவோம். அதனால நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் போலீஸ்காருக்காக நீ சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேல, ஆசைய நான் நிறைவேற்றுறேன். உனக்காக நான் சமையல் கத்து கொடுக்கறேன். யாருமே எதையுமே எடுத்த உடனே கத்துக்கிறவே முடியாது. நமக்கு பழகத்தான் நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரிதான் சமையலும்.
நீ செய்ய செய்ய உனக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்புறம் எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ மிளகாத்தூள் போடணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு எல்லாமே உனக்கே தெரியும். ஆனா இந்த அம்மா பேசிட்டு போறத பார்த்தா என்ன இனிமே சமையல் கட்டு பார்க்காம விடாது போலயே. நான் வேற அவர்கிட்ட உங்களுக்கு நைட்டுக்கு தோசை சுட்டு தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. அத்தைய நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன தோசை தானே, சுட்டு தள்ளிடுவான். அப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்காரு? பூமாரி கல்யாணம் பேசுனதுல இருந்து அப்பாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எப்ப பாரு தனியா உட்காந்து அங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காரு, இல்லைன்னா மொட்டை மாடிக்கு வந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. என்ன பிரச்சனையா இருக்கும்? இன்னைக்கு அப்பாவோட பிரச்சனை என்னன்னு கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்பா சக்தி, நீ எப்ப என் மேல வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். ஓ, நீ வந்ததை நான் கவனிக்கல. நீங்க எதைதான்ப்பா கவனிச்சீங்க? ஆமா, என்னதான்ப்பா பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனையா? அதுவும் எனக்கா? நீங்களா இருக்கும்போது எனக்கு என்னையா பிரச்சனை வந்துட போகுது? இல்லப்பா, உங்க நடவடிக்கையே ஒரு 2-3 நாளா சரியே இல்லை. அதுவும் ஜாதகம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து உங்க ஃபேஸும் சரியில்லை, உங்க நடவடிக்கையும் சரியில்லை. அதனாலதான் கேக்குறேன். சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு உங்க மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டே இருக்காதீங்கப்பா, அப்புறம் அது உங்களுக்கு தான் கஷ்டம். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இல்லப்பா, ஏதோ இருக்கு, சொல்லுங்கப்பா. யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? உங்களை எதுவும் மிரட்டினாங்களா? சொல்லுங்கப்பா. இல்லப்பா, என்ன யாரு மிரட்ட போறா? அதுவும் மாப்பிள்ளை வேற போலீஸ்ன்றப்ப நம்மள யாராவது மிரட்ட முடியுமா என்ன? அப்புறம் என்னதான்பா பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லடா. நீ போ, நீ போ, நான் இப்போ வரேன். இல்லப்பா, நீங்க பேசுற விதத்திலேயே தெரியுது நான் உங்க புள்ளப்பா. சின்ன வயசுல இருந்து நீங்க கஷ்டப்பட்டா எப்படி இருப்பீங்க, சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, என்னதான் பிரச்சனை? இதுக்கப்புறமா என்கிட்ட நீங்க மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க தானே? தப்பு தான்ப்பா பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. அப்பா என்ன சொல்றீங்க? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலப்பா. சக்தி, நமக்கு இந்த கல்யாணம் வேணாண்டா, நமக்கு இந்த போலீஸ்காரன் மாப்பிள்ளையும் வேணாண்டா. அப்பா என்ன சொல்றீங்க? உன் தங்கச்சி சொன்னப்பவே நானும் வேணான்னு அப்பயே ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கணும்டா. ஆனா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சக்தி. என்ன சொல்றீங்கப்பா? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு அண்ணனா நீயும் அந்த பிள்ளைய கண்டிக்கல, ஒரு அப்பாவா நானும் அந்த பிள்ளைய கண்டிக்கல, ஒரு அம்மாவா அம்மாவும் அந்த பிள்ளைய கண்டிக்கல. பா ஏன்ப்பா இப்பெல்லாம் பேசுறீங்க? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம்ப்பா. ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் போலீஸ்கார மாப்பிள்ள வேணான்னு சொன்னீங்கன்னா என்னப்பா அர்த்தம்? போலீஸ்கார மாப்பிள்ளன்னு ஆரம்பத்துல சொல்லும் போதும் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, ஏன் கெத்தா இருந்துச்சு கூடன்னு சொல்லுவேன். அப்புறம் என்னப்பா, எல்லாம் தெரிஞ்சுதானே இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம், கல்யாண தேதியும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா இப்ப போய் போலீஸ்கார மாப்பிள்ளைய வேணான்னு சொல்றீங்க. ஏன்பா அப்படி அவரு வேணான்னு சொல்ற அளவுக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? இப்படி திடுதுப்புன்னு வந்து குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களேப்பா. தயவு செஞ்சு சொல்லுங்க, என்னதான் ஆச்சு? என்னதான் நடந்துச்சு? சக்தி, மாப்பிள்ளை இப்போ ஒருத்தனை ஒரு கிரிமினலை ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டிருக்காரு, உனக்கு தெரியல? ஆமாப்பா, அவனை பத்தி எனக்கு தெரியும். மாப்பிள்ளை அன்னைக்கே சொல்லிட்டாரு, எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியுமா? பொண்ணுங்களெல்லாம் கடத்தி இவ்வளவு அசிங்கமான வேலை பார்த்திருக்கான். அவனெல்லாம் தூக்கி ஜெயில போடாம அப்புறம் முத்தமாப்பா கொஞ்சுவாங்க. பேசாம இருடா. உனக்கு வேணா அது இதா தெரியலாம், உனக்கு வேணா அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம் சக்தி. ஆனா ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இதுல என்னப்பா பிரச்சனை வரப்போகுது? அவனை பிடிச்சு உள்ள போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? சக்தி, நல்லா யோசிச்சு பாருடா. அவனை பிடிக்கணும்னு நினைச்சப்பவே அவரை லாரியை வச்சு ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லணும்னு நினைச்சவன். ஆனா மாப்பிள்ளை இப்ப அவனை பிடிச்சிட்டாரு. பிடிக்கிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளைய கொல்லணும்னு நினைச்சவன் பிடிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும் சக்தி? அப்பா, இதுக்கு போயா நீங்க பயந்துட்டு கல்யாணத்தை வேணான்னு நிறுத்த சொல்றீங்க? ஆமா சக்தி, என்ன பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்க நீங்க நல்லா இருக்கணும்டா. அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா சக்தி. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோன்னு என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது சக்தி. அதனால தானே சொல்றேன், நமக்கு இந்த போலீஸ்காரன் மாப்பிள்ளைய வேணாண்டா. அவனால ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து பூமாரி வாழ்க்கை போயிரும் சக்தி. என்னை பொறுத்த வரைக்கும் அவ சந்தோஷம் முக்கியமா இல்ல அவளோட வாழ்க்கை முக்கியமானு கேட்டா, ஒரு பெத்தவனா அவளோட வாழ்க்கை முக்கியம் தாண்டா நான் சொல்லுவேன். அதனாலதான் சக்தி சொல்றேன், நமக்கு இந்த கல்யாணமும் வேணாம், அந்த போலீஸ்கார மாப்பிள்ளையும் வேணாம். உடனே
உடனே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு சக்தி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.